ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ்னு அஃபிஷியலாக போஸ்டரோட நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பெரிய படம் கூட 2-3 சின்ன படங்களும் தாராளமாக ரிலீஸ் ஆகலாம். பட் இந்த 2 படங்களுமே ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் படங்கள். பட் அதனால நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது படத்தை அப்படின்ற மாதிரிலாம் யாரையும் சொல்ல முடியாது. ஜனநாயகன் ஜனவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ விருப்பப்பட்டவங்க யாராக இருந்தாலும் பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணட்டும். ஸோ இது ஒரு நார்மலான விஷயம் தான். நல்லா இருந்தால் 2 படத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் நேற்று ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே திஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெடி ஃபயர் எமோஜிலாம் போட்டுட்டு அவரோட டான் பிக்சர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை டேக் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு திமிர் தான். ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்க எப்படி ட்வீட் போடணும்னு அவசியமா? இது தேவையில்லாம ஒன்னா இருக்கிற எஸ்கேவுக்கும் தளபதிக்கும் இடையில இருக்கிற கான்ஃபிளிக்ட உருவாக்கும். ஆல்ரெடி ஃபேன்சி இதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம். சுதா கொங்கரா இயக்குனர். வேணும்னே கண்டென்ட் மேல நம்பி கிளாஸ்க்கு வந்தா கூட தைரியத்தை பாராட்டலாம். பட் இந்த ட்வீட்க்கு பின்னாடி இருக்கிற தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஜெயன். பிகாஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேமிலி. ஸோ இவரோட மேரேஜ்லயே ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ இவரு திடீர்னு கோலிவுட்ல பராசக்தி, இட்லி கடை, தென் STR 49 அண்ட் அதுக்கப்புறம் அஜித் அவர்களுடைய படம்னு ஒரே நேரத்துல இவ்வளோ ப்ராஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போதே தெரியும் இவங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்றது. அண்ட் ரெட் ஜெயன் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லா பெரிய படங்களையும் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம். ஸோ ரெட் ஜெயின் இருக்கிற அந்த ஒரு தைரியத்துல தான் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ட் இப்போ ஜனநாயகன் பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் 2 படத்தோட இயக்குனர்களுமே நல்ல இயக்குனர்கள். அண்ட் இந்த 2 படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகும்போது 2 படத்துக்குமே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அதிகமான பாதிப்பு டெஃபினட்டா பராசக்தி படத்துக்கு தான். ஏன்னா ரஜினி, தளபதி, சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருக்குமே ரசிகர்களுக்கு அப்புறம் காமனா இருக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ இவங்க 2 பேர் படமும் ஒன்னா வரும்போது தளபதியா சிவகார்த்திகேயனான்னு கேட்டா கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் தளபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் 2 படத்தையும் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தளபதிக்கா தான் இருக்கும். ஜனநாயகன் வேற தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதுனால எல்லாருமே தியேட்டர்ல பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால பராசக்தி படத்துக்கு தான் அதிகமாக டேமேஜ் இருக்கும். ஸோ பராசக்தி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுல பிரச்சனையே இல்லை. ஆடியன்ஸ்க்கு 2 ஆப்ஷன் இருக்கும். பட் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த ட்வீட்டை கொஞ்சம் திமிரா போட்டது தான் காண்டா இருக்கு. வேணும்னே இது தளபதியோட லாஸ்ட் படம். ஸோ தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு எதிராக நாங்க ஒரு பெரிய படத்தை இறக்குவோம்னு சொல்லிட்டு வேணும்னே கூட இந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் என்னோட கெஸ்டிங் பராசக்தி படம் எண்டுல போஸ்ட்போன் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பராசக்தி படத்தை ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. ஸோ அந்த மணியை ரெக்கவர் பண்ணணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு சோலோ ரிலீஸ் தேவை. வேணும்னே தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு எதிராக ரிலீஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.